Hello friends, welcome to my Shally's Recipes. இன்னைக்கு நம்ம Shally's Recipesல ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா ஹெல்த்தியா ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய ஜூஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்ன்றவங்கள மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு வாட்டர் மெலன் ஆட் பண்ணியிருக்கேன், தர்பூசணி. இது கூடவே காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ண பால் வந்து ஒரு 300 ml கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது கூடவே நான் இனிப்புக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இது சுகர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்டர் மெலனில் இருக்க சுகரே போதும்னா அப்படியே விட்டுருங்க. இதை இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் மெலன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் பீசின் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்குங்க. சப்ஜா விதையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைனா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு லைட்டாக இனிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு உங்களுக்கு சில்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு, இப்போ இதில் நம்ம அரைச்ச தர்பூசணி ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ஜூஸை ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா நம்ம வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சி. பாதாம் பிசினில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் மெலனும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மறக்காமல் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கிட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ண ஜூஸை இதில் ஊற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப அருமையான சிம்பிளான ஒரு ரெசிபி, குடிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். வெயில் டைம் மட்டும் கிடையாது, நம்ம வயிறு புண்ணாக இருக்குது, வயிறு வந்து ரொம்ப எரிச்சல் அதிகமாக இருக்குன்னும் போதெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் எடுத்துக்கும் போது நமக்கு வயிறு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். உடம்பு ஹீட் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கும் போது நல்ல குளிர்ச்சி தன்மையை உண்டாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.